ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவுட்லுக் அக்கௌண்ட்டு எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். கூடவே வந்து எப்படி அதை வந்து நம்மளோட விண்டோஸ் லேப்டாப் பிசியில் வந்து லாகின் பண்ணலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு ரெடி போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது மைக்ரோசாஃப்ட்டுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட்டில் தான் அவுட்லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கோட லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் பேஜ் வந்து போகும். இதில் பார்த்துட்டிங்கன்னா மேலே வந்து ஆல் மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து அவுட்லுக்குங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்டுங்கிறது இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்தவங்க நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து க்ரியேட் பண்ணிங்களோ சேம் மெத்தட் தான் இதுவும். ஸோ நீங்கள் வந்து கெட் ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அவுட்லுக்குங்கிறது இருக்கும், ஹாட்மெயில் இருக்கும். ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது அவுட்லுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மெயில் ஐடியில் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து டைப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி அந்த நேம் வந்து இதில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதில் ஆல்ரெடி இருக்குங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பாஸ்வேர்டு இருக்குது. அதில் வந்து கரெக்டாக வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் ஆர் எனி லெட்டர் வந்து கேப்ஸில் போட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மால், அதுக்கப்புறம் வந்து நேம் இதெல்லாமே வந்து போட்டுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து போட்டுட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ங்கிற மாதிரி கேட்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கரெக்டாக போட்டுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரி வந்து இந்தியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துவாங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. அதாவது அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிறதுக்காக லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ளீஸ் சால்வ் த பசில் we know you are not robot. நெக்ஸ்ட் இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கோட இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு இது அப்புறமா இது ஓகே டிக் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸ்டே சைன் இன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டு நாட் ஷோ அகைன் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துவாங்க. ஸோ எஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட அவுட்லுக் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அவுட்லுக்கோட டோட்டல் ஜிமெயில் அக்கௌண்ட் மாதிரியாவது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து அவுட்லுக் அக்கௌண்ட்டும் இருக்கும். அவுட்லுக் ஐடி வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த அவுட்லுக் ஐடியை வந்து நம்மளோட லேப்டாப்பில் வந்து எப்படி லாகின் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆகினா ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிடுவாங்க. இதில் வந்து அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ன்றது அதை கிளிக் பண்ணிவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவாங்க. அதாவது அவுட்லுக் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சைன்இன் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணால் சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு sign in, please wait. ஓகே, ஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆகிடுச்சு. இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் இட் செட்டப் we will automatically add it for this account. ஓகே, அதாவது ஆல்ரெடி நம்ம ஏதாச்சும் செட்டப் பண்ணி வச்சுருந்தோம்னா அதாவது பாஸ்வேர்ட் லாக் இது எல்லாமே. ஓகே, ஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆகிடுச்சு. இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் இட் செட்டப் we will automatically add it for this account. ஓகே, அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட் ஆர் வேறு ஏதாச்சும் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அவுட்லுக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிவாங்க. லாகின் பண்ணிவிட்டு பழைய ஐடியா வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. நான் என்ன ரிமூவ் பண்ணல, உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து புது ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப் அல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் அவங்களை வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.